வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விருச்சிக ராசியும் மேஷ லக்னமும் கொண்ட ஒரு நபர் செவ்வாய் பகவானின் முழுமையான ஆதிக்கத்தில் இருப்பார்கள் என்பதால் இவர்களின் குணம் என்பது மிகவும் வேகம் மற்றும் விவேகம் கலந்த ஒன்றாக இருக்கும். பார்ப்பதற்கு மிகவும் சுறுசுறுப்பாகவும் எதையும் உடனே செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாகவும் திகழ்வார்கள். மேஷ லக்னம் இவர்களுக்கு ஒரு நல்ல தலைமைத்துவ பண்பை கொடுக்கும். அதே வேளையில் விருச்சிக ராசி இவர்களுக்கு ஆழமான சிந்தனைகளையும் எதையும் ஊடுருவி பார்க்கும் திறனையும் கொடுக்கும். வெளிப்படையாக பேசினாலும் இவர்களுக்குள் 1000 ரகசியங்கள் புதைந்து கிடக்கும். யாரையும் அவ்வளவு எளிதில் நம்பிவிட மாட்டார்கள். இவர்களின் உடல் மொழி என்பது மற்றவர்களை கவரும் வகையில் கம்பீரமாக இருக்கும். எப்போதாவது கோபம் வந்தால் அது எரிமலை போல வெடிக்கும். ஆனால் அந்த கோபம் நியாயமானதாகவே இருக்கும். இவர்களுடைய லட்சியம் என்பது மிக பெரியதாக இருக்கும். எத்தகைய தடைகள் வந்தாலும் அதை தகிர்த்து எரிந்துவிட்டு முன்னேறும் வல்லமை கொண்டவர்கள். எதிலும் முதலாளாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களின் இரத்தத்திலேயே ஊறியிருக்கும். தோல்வி என்பது இவர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். வாழ்க்கையில் பல சவால்களை சந்தித்தாலும் அவை அனைத்தையும் தன் முயற்சியால் வெற்றியாக மாற்றி மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்வார்கள். மனதில் உறுதி உடையவர்களாகவும் எதற்கும் அஞ்சாத நெஞ்சம் கொண்டவர்களாகவும் இவர்கள் இருப்பதால் இவர்களை எவராலும் அவ்வளவு எளிதில் வீழ்த்த முடியாது. குடும்பத்தை பொறுத்தவரை இவர்கள் மிகவும் பாசமானவர்கள் மற்றும் குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள். குறிப்பாக தாயின் மீது இவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட பிணைப்பும் மரியாதையும் எப்போதும் இருக்கும். அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதில் முன்னிற்கிறார்கள். சகோதர சகோதரிகளுடன் சில சமயங்களில் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அவர்கள் கஷ்டப்படும் நேரத்தில் முதலாளாக ஓடிச் சென்று உதவி செய்வார்கள். வீட்டில் இருக்கும்போது தான் ஒரு தலைவன் என்ற உணர்வுடன் இருப்பார்கள். அனைவரையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க விரும்புவார்கள். இவர்களின் பிடிவாதமான குணத்தினால் அவ்வப்போது சிறு சண்டைகள் வந்தாலும் குடும்பத்திற்காக எதையும் தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள். மனைவி அல்லது கணவரிடம் அதிக அன்பை எதிர்பார்ப்பார்கள். ஆனால் அதை வெளிப்படையாக காட்டத் தெரியாமல் உள்ளுக்குள்ளேயே வைத்திருப்பார்கள். உறவினர்கள் மத்தியில் இவர்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். எதற்கும் அஞ்சாத குணம் கொண்டவர் என்பதால் அனைவரும் இவர்களிடம் ஆலோசனை கேட்பார்கள்.
குடும்பத்தின் பொருளாதார நிலை உயர வேண்டும் என்பதற்காக இவர்கள் இரவு பகலாக உழைப்பார்கள். சொந்த பந்தங்களுக்கிடையே ஒரு தூணாக இருப்பார்கள். இவர்களின் கோபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொண்டால் குடும்ப வாழ்க்கை இன்னும் ஸ்வர்க்கமாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. குடும்பப் பெருமையை எங்கு சென்றாலும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். உறவுகளுக்காக தன்னையே வருத்திக் கொள்ளும் குணம் கொண்டவர்கள். தொழில் மற்றும் வேலையை பொறுத்தவரை இவர்கள் ஒரு சிங்கத்தை போன்றவர்கள். எதற்கும் சளைக்காமல் போராடி இலக்கை அடைவார்கள். இவர்களுக்கு நிர்வாகத் திறன் என்பது பிறப்பிலேயே அமைந்திருக்கும். எதையும் திட்டமிட்டு சரியாக செய்து முடிப்பதில் வல்லவர்கள். மேஷ லக்னத்தின் வேகம் இவர்களை பணியிடத்தில் மிக உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும். எப்போதும் மற்றவர்களை விட ஒரு படி மேலே இருக்க விரும்புவார்கள். இராணுவம், காவல்துறை, மருத்துவம் அல்லது பொறியியல் போன்ற துறைகளில் இவர்கள் மிகப்பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள். சொந்தமாக தொழில் தொடங்கினால் அதில் புதுமையான யுக்திகளை கையாண்டு லாபத்தை ஈட்டுவார்கள். தொழிலாளர்களை அரவணைத்துச் செல்லும் அதே நேரத்தில் வேலையில் கராராக இருப்பார்கள். இவர்களிடம் வேலை செய்பவர்கள் இவர்களின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் திணறுவார்கள். அந்த அளவிற்கு இவர்கள் சுறுசுறுப்பாக இயங்குவார்கள். அரசியலில் நுழைந்தால் மிகப்பெரிய பதவி தேடி வரும். மக்களின் நாடி துடிப்பை தெரிந்து செயல்படுவதால் மக்கள் செல்வாக்கு இவர்களுக்கு எப்போதும் இருக்கும். வேலையில் எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் பயப்படாமல் அதை தீர்ப்பதற்கான வழியை தேடுவார்களே தவிர புலம்பிக் கொண்டிருக்க மாட்டார்கள். கடின உழைப்பு இவர்களுக்கு கை கொடுக்கும். எதிரிகள் எத்தனை பேர் வந்தாலும் அவர்களை தனது புத்திசாலித்தனத்தால் முறியடித்து முன்னேறுவார்கள். எத்தகைய நெருக்கடியான சூழலிலும் இவர்களின் மூளை மிக வேகமாக வேலை செய்யும் என்பது இவர்களின் தனிச்சிறப்பு. பொருளாதார விஷயத்தில் இவர்கள் மிகவும் கவனமாக இருப்பார்கள். அதே நேரத்தில் கையில் பணம் இருந்தால் தாராளமாக செலவு செய்யவும் தயங்க மாட்டார்கள். சிறுவயதில் பணக்கஷ்டத்தை அனுபவித்திருந்தாலும் தன்னுடைய சொந்த முயற்சியால் பெரிய அளவில் சொத்து சுகங்களை சேர்த்து வைப்பார்கள். இவர்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஆசை எப்போதும் இருக்கும். அதற்காக கடினமாக உழைத்து பணத்தை சம்பாதிப்பார்கள். பங்குச்சந்தை அல்லது ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் முதலீடு செய்தால் இவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஆனால் அவசரப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டும். சேமிப்பு என்பதில் இவர்களுக்கு ஆர்வம் குறைவுதான். கையில் காசு இருந்தால் ஏதாவது வாங்கி வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். நண்பர்களுக்கு அல்லது உதவி என்று கேட்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்கும் வள்ளல் குணம் இவர்களுக்கு உண்டு. வரவுக்கும் செலவுக்கும் சரியான கணக்கு வைக்காவிட்டாலும் இவர்களின் வருமானம் எப்போதும் குறையாமல் பார்த்து கொள்வார்கள். வாகனங்கள் வாங்குவதிலும் நிலம் வாங்குவதிலும் இவர்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதன் மூலம் பிற்காலத்தில் நல்ல லாபத்தை அடைவார்கள். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கும் திறமை இவர்களுக்கு உண்டு. வறுமை என்பது இவர்களை நெருங்கவே முடியாது. தன் உழைப்பால் எட்டிய உயர்வு என்பதால் பணத்தின் மதிப்பை நன்கு அறிந்து சரியான நேரத்தில் பயன்படுத்துவார்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இவர்கள் பொதுவாக திடமான உடல்வாகு கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பதால் இவர்களுக்கு உடல் சூடு தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். செவ்வாயின் ஆதிக்கம் இருப்பதால் அடிக்கடி சிறு காயங்கள் அல்லது விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. எனவே வண்டி ஓட்டும்போது கவனமாக இருக்க வேண்டும். இவர்களுக்கு கோபம் வரும்போது இரத்த அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதால் மனதை கட்டுப்பாட்டில் வைப்பது மிகவும் அவசியம். கண்களில் எரிச்சல் அல்லது வயிறு சம்பந்தமான கோளாறுகள் அவ்வப்போது வந்து போகும். அதிகாரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தால் தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படலாம். தினமும் யோகா அல்லது உடற்பயிற்சி செய்வது இவர்களின் மன அழுத்தத்தை குறைக்க உதவும். முறையான உணவு பழக்கம் மிகவும் முக்கியம். காரமான உணவுகளை தவிர்த்து நீர்ச்சத்து அதிகமுள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது இவர்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. உடம்பில் ஏதாவது ஒரு சின்ன வலி இருந்தால் கூட அதை அலட்சியப்படுத்தாமல் ஆரம்பத்திலேயே கவனிப்பது பெரிய பாதிப்புகளை தவிர்க்க உதவும். மனதளவில் இவர்கள் மிகவும் பலமானவர்கள் என்பதால் எத்தகைய நோயையும் மன உறுதியுடன் எதிர்த்து போராடி மீண்டு வருவார்கள். சுறுசுறுப்பாகவே இருப்பதால் இவர்களுக்கு உடலில் கொழுப்பு சேருவது குறைவாகவே இருக்கும். முதுமை காலத்திலும் இளமையாக காட்சியளிப்பார்கள். ஆரோக்கியமான வாழ்விற்கு போதிய ஓய்வும் மன அமைதியும் இவர்களுக்கு தேவையானது. குழந்தைகளின் மீது இவர்களுக்கு அளவில்லாத பாசம் இருக்கும். ஆனால் அதை ஒரு கண்டிப்போடு வெளிப்படுத்துவார்கள். தன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்திற்கு வரவேண்டும் என்பதில் இவர்கள் மிக தீவிரமாக இருப்பார்கள்.
குழந்தைகளின் கல்விக்காக எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் செலவு செய்ய தயங்க மாட்டார்கள். அவர்களுக்கு சிறந்த வசதிகளை செய்து கொடுப்பார்கள். பிள்ளைகள் தவறு செய்தால் உடனே கண்டிப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உலகத்தையே எதிர்த்து நிற்கவும் துணிவார்கள். இவர்களின் வாரிசுகள் இவர்களைப் போலவே தைரியமானவர்களாகவும் புத்திசாலித்தனமாகவும் வளர வேண்டும் என்று விரும்புவார்கள். இவர்களின் லட்சியங்களை சில சமயம் பிள்ளைகள் நிறைவேற்றுவார்கள். அது இவர்களுக்கு பெருமையாக இருக்கும். குழந்தைகளிடம் நண்பர்களைப் போல பழகுவதற்கு முயற்சி செய்வார்கள். ஆனால் இவர்களின் அதிகார தோரணை சில சமயம் அவர்களுக்கு தடையாக இருக்கலாம். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக சொத்துக்களை சேர்த்து வைப்பதில் ஆர்வம் காட்டுவார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக திகழ்வார்கள். வயதான காலத்தில் பிள்ளைகள் இவர்களை கண் இமை போல பாதுகாப்பார்கள். அந்த அளவிற்கு பிள்ளைகளின் மனதில் அன்பை விதைத்திருப்பார்கள். பிள்ளைகளின் சாதனைகளைக் கண்டு இவர்கள் அடையும் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது. அவர்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் உழைப்பார்கள். பயணங்கள் செய்வதில் இவர்களுக்கு ஒரு தனி விருப்பம் இருக்கும். குறிப்பாக மலைப்பாங்கான இடங்களுக்கு அல்லது ஆன்மீக தலங்களுக்கு செல்வதை விரும்புவார்கள். வேலை நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் அல்லது வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இவர்களுக்கு அமையும். அந்த பயணங்களின் மூலம் இவர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைப்பதோடு வருமானமும் பெருகும். காடு மலைகளை சுற்றி பார்ப்பதில் இவர்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். சாகச பயணங்களை மேற்கொள்வதில் சளைக்க மாட்டார்கள். நண்பர்களுடன் சேர்ந்து நீண்ட தூரம் பயணம் செய்வதை ஒரு பொழுதுபோக்காகவே வைத்திருப்பார்கள். பயணங்களின் போது இவர்களுக்கு பல புதிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். அது இவர்களின் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். வீணாக ஊர் சுற்றுவதை விட பயனுள்ள பயணங்களை மேற்கொள்வதிலேயே இவர்கள் குறியாக இருப்பார்கள். அடிக்கடி இடம் மாற்றம் அல்லது வீடு மாற்றம் இவர்களின் வாழ்க்கையில் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அது இவர்களுக்கு புதிய உற்சாகத்தை கொடுக்கும். வெளிநாட்டு பயணங்கள் இவர்களுக்கு புகழையும் செல்வாக்கையும் தேடித்தரும். அங்கேயே தங்கி வேலை செய்யும் வாய்ப்பும் சிலருக்கு கிடைக்கும். பயணங்கள் இவர்களின் மன அழுத்தத்தை குறைத்து புதிய சிந்தனைகளை உருவாக்கும் ஒரு கருவியாக அமையும். விருச்சிக ராசி மற்றும் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் உண்மையிலேயே ஒரு சாதனையாளர்கள். இவர்களின் மன உறுதி இவர்களை எங்கும் எப்போதும் விட்டு கொடுக்காது. இறை நம்பிக்கை இவர்களுக்கு பக்கபலமாக இருக்கும். கஷ்டகாலங்களில் கடவுள் இவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் உதவி செய்வார். பிறருக்கு உதவும் குணம் இவர்களை மேன்மைப்படுத்தும். ஆனால் மற்றவர்கள் இவர்களை பயன்படுத்திக் கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டும். முன்கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தை கடைபிடித்தால் இவர்களை வெல்ல இந்த உலகில் யாருமே இல்லை. வாழ்க்கையின் பிற்பகுதி மிகவும் வசதியாகவும் நிம்மதியாகவும் அமையும். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறாமல் விடமாட்டார்கள். மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நடப்பது இவர்களின் புகழை இன்னும் வளர்க்கும். எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன் ஒரு நிமிடம் சிந்தித்து செயல்பட்டால் தோல்வி என்பதே இவர்களின் அகராதியில் இருக்காது. தெய்வ பலமும் குருவின் ஆசியும் இவர்களுக்கு எப்போதும் துணை நிற்கும். மகிழ்ச்சியான மற்றும் வளமான வாழ்க்கை இவர்களுக்கு காத்திருக்கிறது. குடும்பம், தொழில், சமுதாயம் என அனைத்திலும் ஒரு தனி முத்திரையை பதித்து வாழ்வார்கள் என்பது நிச்சயம். மன அமைதிக்காக அவ்வப்போது தியானம் செய்வதும் பிறருக்கு தர்மம் செய்வதும் இவர்களின் வாழ்க்கையை இன்னும் மேன்மையடைய செய்யும். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.